இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம், நம்ம டாப் 5 எல்டிகள் பத்தி பார்க்கறோம். இந்த டாப் 5 லிஸ்ட் நான் எப்படி ரெடி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணிக்கிற மாடலா இருக்கும், பிளஸ் நல்ல கிலோமீட்டர் கிடைக்கிற மாடலா பார்த்து சூஸ் பண்ணிருப்பேன். அதாவது நல்ல வேல்யூ ஃபார் மணிக்கிற மாடல் எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 1.5 லட்ச ரூபா போட்டு ஒரு வண்டி வாங்கணும்னு வச்சுங்களேன், அது 150 கிலோமீட்டர் கிடைக்கும். சேம் அதே கிலோமீட்டர் கிடைக்கிற மாடல் பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் கிடைச்சா நம்ம எதுவும் சூஸ் பண்ணுவோம், 1 லட்ச ரூபா மாடல் தான் சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது நம்ம போற அமௌண்ட் இந்த சின்ன சின்ன ஃபியூச்சர் காசும் வேஸ்ட் பண்றது நல்ல வேல்யூவா எந்த மாடல் இருக்கோ அந்த மாடலா பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துருப்பேன். அது நல்ல வேல்யூவா இருக்கிறது பிளஸ் நல்ல கிலோமீட்டர் கிடைக்கணுங்களா, அதனால பாத்தீங்கன்னா 100ல இருந்து 150 கிலோமீட்டர் கிடைக்கணும், அதை பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் இதோட மோட்டர் கெப்பாசிட்டி என்ன, பேட்டரி டைப் என்ன, சார்ஜிங் டைம் என்ன, வாரண்டி டீல்ஸ், இந்த லிஸ்ட்லாம் சேர்த்து வச்சுதான் நம்ம டாப் 5 லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்ப நீங்க எலக்ட்ரிக்கல் பத்தி ஏதோ வாங்கறதுக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ நல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப். இது நம்ம சேனல் பேசிக் மாஸ்டர், நான் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 லிஸ்ட்ல ரிவர்ஸ் ஆர்டர்ல போறோம். ஓகேங்களா? 5th நம்ம என்ன மாடல் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஹீரோ விடோட VX2 Go பார்ப்போம். இது ஏன் சூஸ் பண்றோம்னா ஒரு இமேஜ் ஷோ பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மாடல் முதல்ல பார்த்தா தான் உங்களுக்கு ஏன் VX2 Go சூஸ் பண்ணணும்னு தெரியும். ஓகேங்களா? இப்ப V2ல பாத்தீங்கன்னா ப்ரோ பிளஸ் 2 இருக்குங்களா, VX2ல பாருங்க பிளஸ் கோன்னு 2 இருக்குங்களா. ஓகேங்களா? இப்ப VX2 Goல பாருங்களேன், லித்தியம் அயன் பேட்டரியில 3.4 கிலோவாட் யூஸ் பண்றாங்களா, அதுக்கு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பாருங்க 1,10,990 சேம் VX2 பிளஸ்க்கும் V2 பிளஸ் பாத்தீங்கன்னா சேம் அதே பேட்டரி கெப்பாசிட்டி யூஸ் பண்றாங்க. ஆனா பட் நமக்கு பிரைஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகுது. ஏன் அதிகமாக பாத்தீங்கன்னா அந்த ஃபீச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிரைஸ் அதிகமாகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைலேஜ் பாருங்களேன், சேம் மூணுமே பாத்தீங்கன்னா ஒரே மைலேஜ் தான், 142, 142, 143. சேம் ஐடிஸ் பாத்தீங்கன்னா அதை கிளைம் பண்றாங்க. ஓகேங்களா? பட் ரியல் டைமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிலோமீட்டர் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுனாங்க ஏன் நம்ம VX2 Go சூஸ் பண்ணணும்ட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா V2 Pro பாருங்களேன், ஏன் நம்ம V2 Pro சூஸ் பண்ணேன்னா 114 கிலோமீட்டர் கிடைக்குது. பட் பாத்தீங்கன்னா VX2 Goல 100 கிலோமீட்டர். இந்த எக்ஸ்ட்ரா 14 கிலோமீட்டர் வாசல் எவ்வளவு எக்ஸ்ட்ரா பே பண்றோம்னு பாத்துக்கோங்க, 35,000 நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்றோம். அதாவது 14 கிலோமீட்டர் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் நிறைய வரும். அதுக்கு வாசல் எவ்வளவு பே பண்றோம்னா 35,000 எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கு. இதனாலதான் வந்து நம்ம VX2 Go சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அடிக்கிற பேலன்ஸ் 4 மாடலுமே பாத்தீங்கன்னா சேம் இதே கான்செப்ட்ல தான் சூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? பட் அந்த இடத்துல நான் இமேஜ் மட்டும் ஷோ பண்றேன். ஏன் அந்த மாடல் சூஸ் பண்ணு வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணா நம்மளுக்கு வந்து டைம் வந்து அது அதிகமாகும், பிளஸ் உங்களுக்கும் போர் அடிச்சு போயிடும். அதனால வந்து இமேஜ் மட்டும் ஷோ பண்றேன், உங்களுக்கே புரியும் இமேஜ் பாத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோ VX2 Goட நம்ம வந்து மோட்டர் கெப்பாசிட்டி என்ன, சார்ஜிங் டைம் என்ன, வாரண்டி டீடைல்ஸ் இதெல்லாம் பாத்திரலாம். சார்ஜிங் டைம் பாத்தீங்கன்னா VX2 Goக்கு 0 to 80% பாத்தீங்கன்னா 4 hours 15 minutes. ஓகேங்களா? 0 to 100% பாத்தீங்கன்னா 5 hours 39 minutes ஆகுது. அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்மே ஹீரோ VX2 Goக்கு இருக்குது. ஆனா மேக்ஸிமம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, பேட்டரி லைஃப் சீக்கிரமா போயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பீடு பாத்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் ஸ்பீடு பர் ஹவர் போகும். ஓகேங்களா? அதாவது மோட்டர் பாத்தீங்கன்னா என்ன டைப் யூஸ் பண்றாங்கன்னா டைரக்ட் டைப். டைரக்ட் டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் வண்டியில பாத்தீங்கன்னா ரியர் ஸ்விங்காம்ல இன்ஜின் வருதுங்களா, அதுல வந்து ஆக்சில் வந்து டயர் ரொட்டேட் ஆகுதுங்களா, சேம் அதே கான்செப்ட் தான் இதுவுமே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து VX2 மாடலுக்கு வந்து நார்மல் பவர் வந்து அபிஷியலா மென்ஷன் பண்ண கிடையாது, பீக் பவர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க 6 கிலோவாட். எந்த அளவுக்கு பீக் பவர் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பிக்கப்பும் புல்லிங் பவர் வந்து நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாரண்டி பாத்தீங்கன்னா 3 years 50,000 கிலோமீட்டர் சொல்றாங்க. பட் அபிஷியல் எல்லாம் ஒழுங்கா வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. பட் நான் வந்து எக்ஸ்டர்னல் வாரண்டியோட இமேஜ் கொடுத்துறாங்க, அந்த இமேஜ் மட்டும் ஷோ பண்றேன், அப்படியே பாத்துக்கோங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4th என்ன மாடல் வருதுன்னு பார்த்தலாம். 4th நம்ம மாடல் என்ன சூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பஜாஜ் சேட்டக்ல 3503 மாடல் சூஸ் பண்ணிடுறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஷோ பண்றேன், அப்படியே பாருங்க. அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த இமேஜ்ல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் மாடல் மட்டும் விளக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா 35 போட்டுக்குதுங்களா, 3501, 02, 03 இதெல்லாம். அதாவது 35 என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன பேட்டரி கெப்பாசிட்டி போறாங்களோ அது கொடுத்துருக்காங்க. அதாவது 35 பாத்தீங்கன்னா 3.5 கிலோவாட் பேட்டரி போடுறாங்களா, அதுக்காக 35 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீழே பாருங்க 30 கொடுத்துருக்காங்க. அதாவது 30 எதுன்னு பாத்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியில 3 கிலோவாட் யூஸ் பண்றதுனால அந்த இடத்துல 30 கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் C25 கொடுத்துறாங்களா, C25 என்ன இருக்குன்னா லித்தியம் அயன் பேட்டரி 2.5 கிலோவாட் யூஸ் பண்றாங்களா, அதனால C25 கொடுத்துறாங்க. இந்த 01, 02, 03 என்ன பாத்தீங்கன்னா வெர்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். 0 வந்து வெர்ஷன், 02 அடுத்த வெர்ஷன், 03 அதுக்கு அடுத்த வெர்ஷன். ஓகேங்களா? நம்ம வந்து இதுல வந்து 3503 தான் சூஸ் பண்ண போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி 3.5 கிலோவாட் யூஸ் பண்றாங்களா, சேம் அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே பாருங்க 3.5 கிலோவாட் தான் யூஸ் பண்றாங்க. பட் பிரைஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 3503 தான் கொஞ்சம் கம்மியா இருக்குது, அதனால வந்து அந்த மாடல் சூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐடிசி கிலோமீட்டர் எவ்வளவு கிளைம் பண்றாங்க பாத்தீங்கன்னா 151 கிலோமீட்டர் ஐடிசி கிளைம் பண்றாங்க. பட் ரியல் டைமா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 130 கிலோமீட்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மோட்டர் கெப்பாசிட்டி, வாரண்டி டீல்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்.
சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 0 to 80% எவ்வளோ நேரம் சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 3 hours 25 minutes சொல்லிக்கிறாங்க. பட் 100% வந்து ஆஃபீஸில் மென்ஷன் பண்ண கிடையாது. பட் எவ்வளோ நேரம் எக்ஸ்ட்ரா ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 hours எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட்டர் டைப் பார்த்தீங்கன்னா டேரக்ட் டிரைவ் தான் யூஸ் பண்றாங்க. சேம் நம்ம ஹீரோ VX2 பார்த்தோமா அதே மோட்டர் டைப் தான் எதுவுமே யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாமினல் பவர் பார்த்தீங்கன்னா 4 kW கொடுத்துருக்காங்க. பட் பீக் பவர் வந்து ஆஃபீஸில் மென்ஷன் பண்ண கிடையாது. ஸ்பீடு எவ்வளோ போகும் பார்த்தீங்கன்னா ஒரு 63 km ஸ்பீடு போகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாரண்டி பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வாரண்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்கூட்டருக்கு தனியாவோ பேட்டரி தனியாவோ வாரண்டி ஆஃபீஸ்ல மென்ஷன் பண்ணுது. பட் ஸ்டாண்டர்ட் வாரண்டி பாத்தீங்கன்னா 3 years 50,000 km வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 35 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வருது, ஹில் ஹோல்ட் ரெசிட் வருது, நெக்ஸ்ட் கால் மேனேஜ்மெண்ட், 10x10 இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ் நிறைய கொஞ்சம் வருது. அதை வந்து சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் என்ன மாடல் வருதுன்னு பார்த்தோம்னா நம்ம என்ன மாடல் செலக்ட் பண்ண போறோம்னா ஓலா பிராண்ட் செலக்ட் பண்றோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மாடல் வந்து பார்த்தலாம். மாடல் பாத்தீங்கன்னா S1ல பாருங்களா, S1ல ப்ரோ பிளஸ் ப்ரோன்னு இருக்குங்களா. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா X பிளஸ் Xன்னு இருக்குங்களா. இதுல நம்ம என்ன சூஸ் பண்ண போறோம்னா S1ல X சூஸ் பண்ண போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா 4 kW பேட்டரி கொடுத்துருக்காங்களா. 4 kW பிரைஸ் பாருங்க 1,15,000 இருக்குங்களா. அதுக்கு ஐடிசி எவ்வளவு கிளைம் பண்ற மாதிரி 242 km கிளைம் பண்றாங்க. பட் ரியல் டைமா உங்களுக்கு 153 km கிடைக்கும். ஓகேங்களா. மேல வர்றது சேம் எல்லாமே சேம் அதே பேட்டரி கெபாசிட்டி உள்ளதெல்லாம் அதே கிலோமீட்டர் தான் கிடைக்கும். பட் பிரைஸ் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகும். ஓகேங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா S1Xல சூஸ் பண்ண போறோம். 4 kW 3 kW ஆல்சோ பெஸ்ட் தான், நல்ல மைலேஜ் தான். பட் நம்மளுக்கு என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 6,000 ரூபாய் போறதுனால 4 kW கிடைக்குது. அதனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு 35 km எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார்ஜிங் டைம் வாரண்டி டிப்ஸ்ல பார்த்தலாம். நெக்ஸ்ட் சார்ஜிங் டைம் பாத்தீங்கன்னா 0 to 80% எவ்வளவு நேரம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா 4 hours 50 minutes சொல்றாங்க. ஓகேங்களா. அதே 100% வந்து அஃபிஷியலா மென்ஷன் பண்ண கிடையாது. பட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 or 2 hour அதிகமாச்சுன்னா நமக்கு வந்து 100% குள்ள வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோட்டர் டைப் பாத்தீங்கன்னா மிட் டிரைவ் மாடல்ல செயின் டிரைவ் யூஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி Gen 2 வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஓலால பெல்ட் டிரைவ் யூஸ் பண்ணிருந்தாங்க. ஏன் பெல்ட் டிரைவ் விட்டு இப்ப செயின் டிரைவ் மாறலாம் பாத்தீங்கன்னா பெல்ட்ல வந்து அதிகமா நிறைய கம்ப்ளைண்ட் ஆரம்பிச்சது, பிஆர் ஆரம்பிச்சிச்சு. அதனால வந்து இப்ப செயின் டிரைவ் மாறிட்டாங்க. செயின் டிரைவ் இருந்தாலுமே நம்ம வந்து லூப்ரிகேஷன் பண்ணணும், டைட் வைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோட்டர் பவர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா நாமினல் பவர் பாத்தீங்கன்னா 5.5 kW நாமினல் பவர் கொடுத்துருக்காங்க. பீக் பவர் பாத்தீங்கன்னா 7 kW பீக் பவர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு எவ்வளவு போகும் பாத்தீங்கன்னா 123 km ஸ்பீட் போகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாரண்டி பாத்தீங்கன்னா ஸ்கூட்டருக்கான வாரண்டி பாத்தீங்கன்னா 3 years 40,000 km கொடுத்துருக்காங்க. இதே பேட்டரிக்கான வாரண்டி பாத்தீங்கன்னா 3 years 50,000 km கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்டா என்ன மாடல் வருதுன்னு பார்த்தோம்னா செகண்ட் சூஸ் பண்ண மாடல் வந்து டிவிஎஸ் பிராண்ட்ல இருந்து இருக்குது. சோ முதல்ல என்னென்ன மாடல் இருக்குன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐக்யூப்ல பாத்தீங்கன்னா ST ஐக்யூப்னுங்களா. செகண்ட் பாத்தீங்கன்னா ஆர்பிட்னுங்களா. நம்ம வந்து இதுல ஆர்பிட் தான் சூஸ் பண்றோம். ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க ஆர்பிட்ல லித்தியம் பேட்டரியில 3.1 kW பேட்டரி கொடுத்துறாங்களா. அதுக்கு வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பாருங்க 1,08,200 வருது. ஐடிசி எவ்வளவு சொல்றாங்க 158 km சொல்றாங்க. பட் ரியல் டைமா நம்மளுக்கு 115 km கிடைக்குது. ஓகேங்களா. சேம் மேல பாருங்களா அப்படியே 70, 95, 115 km சொல்லிக்கிறாங்க ஐடிசி ரியல் டைம் ரேஞ்சில ஐக்யூப்ல. பட் பிரைஸ்லாம் பாருங்களேன் 1,23,000, 1,30,000, 1,40,000. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா மைலேஜ் கம்மியா இருந்தாலும் சரி, அது ஈக்குவலா மைலேஜ் கிடைச்சாலும் சரி, பிரைஸ் வந்து ஐக்யூப்ல ஜாஸ்தி ஆகுது. அதனால பாத்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து நம்ம ஆர்பிட்டல் மாடல் தான் சூஸ் பண்றோம். இப்ப ஆர்பிட்டல் பாத்தீங்கன்னா V1 V2 ரெண்டு வந்துருக்குது. ஓகேங்களா. அதாவது V1 தான் பாத்தீங்கன்னா பேட்டரி கெபாசிட்டி கம்மி. இப்ப நான் பாக்குறது மாதிரி சூஸ் பண்றது பாத்தீங்கன்னா V2 மாடலுக்கு தான் வந்து 3.1 kW சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்டரியோட சார்ஜிங் டைம், வாரண்டிக்கு, அப்புறம் மோட்டர் கெபாசிட்டி எல்லாம் பார்த்தலாம். சார்ஜிங் டைம் 0 to 80% எவ்வளவு சொல்லிக்கலாம் பாத்தீங்கன்னா 4 hours 10 minutes சொல்லிக்கிறாங்க. 100% வந்து அஃபிஷியலா மென்ஷன் பண்ண கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மோட்டர் டைப் பாத்தீங்கன்னா அப் மோட்டர் யூஸ் பண்றாங்க. அப் மோட்டர் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. இதே பெல்ட்டோ செயின் டிரைவா போனா நமக்கு பெல்ட் அடிக்கடி சேஞ்ச் பண்ற மாதிரியும், செயின் டிரைவ்னா வந்து லூப்ரிகேஷன் பண்ணும், டைட் வைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாமினல் பவர் எவ்வளவு கொடுத்துறாங்க பாத்தீங்கன்னா 1.8 kW மோட்டர் வந்து நாமினல் பவர். பீக் பவர் பாத்தீங்கன்னா 2.5 kW பீக் பவர் வரும். அதே ஸ்பீட் எவ்வளவு போகும் பாத்தீங்கன்னா 68 km/h போகுது. வாரண்டி பாத்தீங்கன்னா ஸ்கூட்டருக்கான வாரண்டி பாத்தீங்கன்னா 3 years 50,000 km. அதே பேட்டரிக்கான வாரண்டி பார்த்தீங்கன்னா சேம் அதே 3 years 50,000 km தான் வாரண்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்டா என்ன பிராண்ட் வருதுன்னு பார்த்தோம்னா டாப் 5 லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிடிக்க போற இடம் பாத்தீங்கன்னா ஆம்பியர்ல பாத்தீங்கன்னா கிராண்ட் மேக்ஸ், அதாவது G மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதோட ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 lakh வருது. ஓகேங்களா. அது இன்ட்ரோடியூஸ் பிரைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 94,999 ரூபா வருது. அந்த இன்ட்ரோடியூஸ் பிரைஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 95,000 rupees இருக்குது. இன்னும் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா மேபி மாறலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேட்டரி டைப் பாத்தீங்கன்னா LF பேட்டரி யூஸ் பண்றாங்க. அந்த காரணத்துலயுமே இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் போகலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேட்டரி கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 3 kW பேட்டரி கெபாசிட்டி யூஸ் பண்றாங்க.
நம்மளுக்கு வந்து கிலோமீட்டர் எவ்வளவு கிளைம் பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஐடிசி கிலோமீட்டர் எவ்வளவு கிளைம் பண்றாங்க பாத்தீங்கன்னா 142 கிலோமீட்டர் கிளைம் பண்றாங்க. பட் ரியல் டைம்ல நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 to 100+ கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் டைம், வாரண்டி டீடைல்ஸ் பார்த்தலாம். சார்ஜிங் டைம் பாத்தீங்கன்னா 0 to 80% எவ்வளவு நேரம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா 4.5 hours. அதே ஃபுல் சார்ஜ் பாத்தீங்கன்னா 7 to 7.5 hours சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோட்டர் டைப் பாத்தீங்கன்னா ஹப் மோட்டர் யூஸ் பண்றாங்க மெயின்டெனன்ஸ் பெரிய. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாமினல் பவர் பாத்தீங்கன்னா 1.5 kW நாமினல் பவரும், பீக் பவர் பாத்தீங்கன்னா 2.4 kW பீக் பவரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட் போகுதுன்னா 65 km ஸ்பீட் போகுது. வாரண்டி பாத்தீங்கன்னா ஸ்கூட்டருக்கான வாரண்டி பாத்தீங்கன்னா 3 years 30,000 km வாரண்டி கொடுக்குறாங்க. இதே பேட்டரிக்கான வாரண்டி பாத்தீங்கன்னா 5 years 75,000 km வாரண்டி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்டரியிலே இவங்க தான் அதிகமான வாரண்டி கொடுக்குறாங்க, ஏன்னா எல்எஃப் பேட்டரி சூஸ் பண்றதுனால. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த மேக்ஸிமம் எல்லாம் ஓவரால் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஃபுல்ஃபில் ஆகல. ஏன் ஃபுல்ஃபில் ஆகல உங்களுக்கு எல்லாம் ஒன்று தெரியணும். என்ன தெரியணும், ஏன் இந்த நம்ம டாப் 5 லிஸ்ட்ல இந்த பிராண்ட் சூஸ் பண்ணிக்கிறோம், அதுவும் ஏன் இந்த மாதிரி ரேங்கிங் இந்த மாடலுக்கு ரேங்கிங் இந்த டைப்ல கொடுத்துருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதான் இந்த வீடியோ வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அதை நம்ம பாக்குறோம். ஏன் இந்த டாப் 5 லிஸ்ட்ல இந்த பிராண்ட்லாம் சூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஒரு வேல்யூ ஃபார் மணிக்கிற மாடல். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூ இருக்கிற மாடலுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குறாங்க. இதே சிம்பிள் எனர்ஜியோ இந்த ஏத்தர் எனர்ஜியோ பாத்தீங்கன்னா வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம் தான், ஏன்னா பிரீமியம் செக்மெண்ட்னால. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த சுசுகி, யமாகா, ஹோண்டாலாம் இன்னும் வந்து ஃபுல்லா வந்து இன்னும் ஃபுல்லா கம்மி பிரைஸ்க்கு அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட் கூட வரல. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம டாப் 5 லிஸ்ட் இந்த பிராண்ட் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏன் இந்த ரேங்கிங் லிஸ்ட் இந்த மாடலுக்கு இந்த ரேங்கிங் கொடுத்தோன்னு பாத்தீங்கன்னா குயிக் கம்பேரிசன் டேபிள்ல பார்த்தோம்னா, நம்ம ஏன் ஆம்பியர் ஃபர்ஸ்ட் ரேங்கிங் கொடுத்தோம்னு பாத்தீங்கன்னா மெயினா எல்எஃப் பேட்டரி யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. அது போல வேல்யூ ஃபாரா இருக்குது. அதாவது 1 லட்ச ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிலோமீட்டர் கொடுக்குறாங்களா. அது போல என்ன பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் எல்எஃப் பேட்டரி யூஸ் பண்ணாங்க. எல்எஃப் பேட்டரி யூஸ் பண்ணா உங்களுக்கு என்ன தெரியும், சேஃப்டி வைஸ் நல்லா இருக்கும், பேட்டரியும் லாங் லைஃப் வரும். வாரண்டி பாத்தீங்கன்னா அதனால வந்து 5 years 75,000 km கொடுக்குறாங்க. மெயினா வந்து எல்எஃப் பேட்டரி கொடுக்குறாங்கனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கிங் கொடுக்குறாங்க ஆம்பியருக்கு. சார்பிட் தான் நம்ம செகண்ட் பிளேஸ் கொடுத்துருங்களா. ஏன் கொடுத்துன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூக்கு ஒரு நல்ல மைலேஜ், அதாவது 1,08,000 பாத்தீங்கன்னா 115 கிலோமீட்டர் சொல்றாங்க. சோ அதனாலயே வந்து நம்மளுக்கு அது இல்லாம சர்வீஸ் சப்போர்ட் வந்து டிவிஸ்ல நல்லா இருக்கும். அதனாலதான் வந்து செகண்ட் பிளேஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓலா ஏன் தேர்ட் பிளேஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஓலா பெஸ்ட். ஓகேங்களா. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,14,000 சம்திங் பாத்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் கிடைக்குது. பட் இருந்தாலும் ஏன் ஓலா வந்து நான் தேர்ட் பிளேஸ் கொடுத்தேன் பாத்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் வந்து கம்மியா இருக்குது. நீ சர்வீஸ் சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்கன்னா ஓலா தான் இதுவே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரும். ஸோ நெக்ஸ்ட் ஏன் ஃபோர்த் பிளேஸ் கொடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் பாடி யூஸ் பண்றாங்க. அது போக என்னன்னா கொஞ்சம் ரீசனபிள் வேல்யூக்கு நல்ல மைலேஜ், அதாவது 130 கிலோமீட்டர் கிடைக்குது நமக்கு மைலேஜ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீரோ விடால BX2 பார்த்தோம்னா 5th பிளேஸ். அது ஏன் அந்த பிளேஸ் கொடுத்துன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு 100 கிலோமீட்டர் கிடைக்குது. பட் பிரைஸும் கொஞ்சம் அதிகம், அதனால 5th பிளேஸ் கொடுத்தேன். இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கிறீங்களா, 3.4 kW BX2 யூஸ் பண்றாங்களா. பட் 100 கிலோமீட்டர் தான் கிளைம் பண்றாங்க, அதாவது ரியல் டைமா. பட் டிவிஎஸ் ஆர்பிட்ல பாருங்க 3.1 kW பேட்டரிக்கு 105 கிலோமீட்டர் கிளைம் பண்றாங்க, அது ரியல் டைமே கிடைக்குது. அது எப்படி ஏன்னு பாத்தீங்கன்னா மோட்டர் கெப்பாசிட்டி தான். மோட்டர் கெப்பாசிட்டி டிவிஎஸ்ல பாத்தீங்கன்னா 1.8 kW மோட்டர் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணாங்களா. அதே ஹீரோல பாத்தீங்கன்னா 6 kW பீக் பவர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிங்க. பட் வந்து நாமினல் பவர் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 4 kW அட்லீஸ்ட் வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மைலேஜ் டிஃபரன்ஸ் வருது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நம்ம போற பேட்டரியோட மோட்டர் கெப்பாசிட்டி வந்து கம்மியா இருந்தா நம்மளால பேட்டரி வந்து லாங் லைஃபா யூஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் ஃபியூச்சர்ல நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஓரியன்டா, எலக்ட்ரானிக் ஓரியன்டா, மெக்கானிக்கல் ஓரியன்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல வரும். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.